பிரிஞ்சால் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தான். 2 கத்திரிக்காய், ஒரு முள்ளுக்கரண்டி வச்சு அதில் நம்ம குத்திக்கலாம். ஏன்னா இதை நம்ம அடுப்பில் வச்சு சுட போகிறோம். நம்ம அடுப்பை ஸ்லோவாக வச்சு கத்திரிக்காவை நல்லா சுட்டுக்கலாம். லேசாக அடுப்பை வச்சா தான் அது உள்ளக்குள்ளே கத்திரிக்காய் நல்லா வேகும். வெந்த பிறகு 2 சைடும் திருப்பி போடுங்க. ஏன்னா ஒரு சைடு இப்போ வெந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டு தோல் உரிச்சிக்கோங்க. இது ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும். இல்லைனா நீங்கள் ஒரு ஐஸ் கட்டி ஒரு பவுலில் போட்டுட்டு கத்திரிக்காய் அது உள்ளே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது கூல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் தண்ணி உரிக்கலாம். தோல் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் தோல் உரிச்சாச்சு. ஒரு முள்ளுக்கரண்டி வச்சு இது எல்லாமே நல்லா அந்த கத்திரிக்காயை நல்லா பிசைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. கத்திரிக்காய் எல்லாம் மசிஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், 3 சில்லி, நான் ஒரு கொரியாண்டர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. ஆனியனும் கொஞ்சம் சின்ன ஆனியன் தான். ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் யோகர்ட் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா யோகர்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கோகோனட் மில்க் கொஞ்சம் திக்கான கோகோனட் மில்க் ஊற்றிக்கலாம். 2 வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று. யோகர்ட் யூஸ் பண்ணாலும் கூட ஓகே தான். இல்லை கோகோனட் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் யோகர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சிக்கன் கறி, மட்டன் கறி, அப்புறம் பிரியாணி, இது எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காய் சுட்டதால் அந்த ஒரு வாசம், அந்த சுட்ட வாசம் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.